ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது போல. அப்போ அவங்க பிரதர் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். என்ன வந்துட்டு வேலை பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்க, உன்னால தான் இந்த நிலைமையாயிடுச்சு குடும்பத்தில். ஒரு வயசான கிழவியை காப்பாற்ற போய் உன்னோட கண்ணை நீ வந்துட்டு இழந்துட்டு நிற்கிற. உனக்காக செலவழிச்சு வீட்டில் வந்துட்டு எல்லா காசுமே பறி போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி இது அவங்க ஸ்டெப் மதர் தான். அவங்களுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. உன்னால தான் எங்களுக்கு இந்த நிலைமை. நான் வந்துட்டு கொடுத்த காசெல்லாமே வந்துட்டு திரும்ப எடுக்க வேணாமா, உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் ஒரு 3 லேக் அவளவங்க வந்துட்டு வித்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆள் வந்துட்டு நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தப்பிச்சு போகிறேன்ற பேரில் அங்கே போய் கீழே விழுந்துடுறா. எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அவங்க கிட்டக்கு வரும்போது நம்ம ஹீரோ ஷிகான் அங்கே வந்துடுறான். அந்த ஆளை அடிச்சங்க வந்து விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு கவலைப்படாதன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க பாட்டி கால் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்ன காப்பாற்ற போய் தான் அவளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ நீ வந்துட்டு அவளை காப்பாற்றி அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், இதான் என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்கே வந்து இருக்கான். ஹீரோ தூக்கி விட்டதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ணுறதுக்குலாம் வரல, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ அங்கிள் அப்படின்றத சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு நான் என்ன பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமாக இருக்கேன், என்ன பார்த்து அங்கிள்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் புரியுது இவளுக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு இவள் வந்து பார்த்து சொல்ல முடியும், நார்மலாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நான் சர்ஜரி பண்ணி கண்ணை தெரிய வச்சிருவேன்னு சொன்னதும் ஆல்ரெடி ஏகப்பட்ட காசு நாங்கள் செலவழிச்சிட்டோம், எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னதும் ஆனால் நீ இப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஸ்டெப்பந்தர் கால் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் வேறு ஒரு பர்சன் கூட ஓடி இருப்ப, கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், மரியாதையை வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் வரமாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க எவ்வளோ திமிருந்தா இவ இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு உனக்கு அட்மிஷனை நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே ஹீரோ அங்கே வந்துட்டு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் சரி இவங்களுக்கு கண் பார்வை திரும்ப வந்துடும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே வந்துட்டு இதுக்கு ஏகப்பட்ட காசு செலவழின்னு சொன்னதுமே ஹீரோயின் எங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை, எனக்கு இந்த சர்ஜரி வேணான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்துட்டு என்னோட வீடு கார் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். திரும்பவுமே அவளுக்கு அங்கே கால் வருது. இப்படி வந்துட்டு நீ வந்து எதுவுமே இல்லாமல் தெருவில் தான் சுற்ற போகிற, உனக்கு வந்துட்டு படிப்பில்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சைட்டு அங்கே வந்து ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படி கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ அங்கே வந்து ராணி இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்கிறப்ப என்னாச்சு ஏன் வந்துட்டு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி என்னோட அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு இப்போ வந்து யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நான் இது வந்து தப்பிக்க முடியும், எனக்கு ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நீ அப்படின்னா என்ன ஃபேக் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறியான்னு கேட்குறான். ஆமான்னு சொன்னதும் நான் வந்து ஃபேக்காலாம் மேரேஜ் பண்ண முடியாது, ஆனால் உன்னை ரியலாக மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டதும் ஆனால் எனக்கு கண்ணு தெரியாது அங்கிள் அப்படின்றத அவ சொல்கிறான். நானே வந்து ஒரு வயசான பர்சன் தான், இதில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காமிச்சா பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கிள் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆனதுமே நான் டைவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னதுமே மேரேஜ் பண்ணிக்கிற டிசிஷன் உன்னோடது, ஆனால் வந்துட்டு இந்த டைவர்ஸ் கொடுக்குறது என்னோட டிசிஷனாக தான் இருக்கும்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, என்னடா இப்படி வந்து ஃப்ளிட் பண்ணிட்டு பேசுகிறாரேன்னு. அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ அங்கே லூசியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணு, நான் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்தேன்னு சொன்னதும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அடுத்தவங்களோட ஃபியான்ஸை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், நான் தான் அவங்களோட ஃபியான்ஸே, ஆனால் வந்துட்டு இதில் வந்து என்ன இருக்குது, நீ யாருன்னு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியான்ஸை இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒய்ஃப், அவள் நீ தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் வந்துட்டு டவுட் ஆயிடுச்சுக்கு, ஒருவேளை நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் மற்றவங்க லைஃப்பை கெடுத்துட்டோமா அப்படின்ற சொல்லிட்டு பிறகு அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ அந்த லூசியா தான் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கா. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாற்றி இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாமல் போயிருக்கு. இப்போ அது எல்லாத்தையுமே அவள் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் உடம்புல வந்துட்டு நான் பட்டர்ஃப்ளை பெர்த் மார்க் பார்த்தேன், லிவ் ஃபேமிலியோட பொண்ணுக்கு தானே இருக்கும், அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டாள் அப்படின்னா அவள் தானே இவ அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னோட லைஃப்பில் வந்துட்டு யாரையுமே நான் உள்ளே விட
விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் தான் ஒரே வாரிசா இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அந்த பெர்சன ஹீரோ அங்க வந்துட்டு நல்லா கைய காலெல்லாம் உடைச்சு விட்டுருக்கான் போல. அவன் அங்க வந்துட்டு நொண்டி அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் காசையும் வந்துட்டு வாங்கிட்டு பொண்ணையும் அனுப்பாம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு வரும்போது அந்த லூசி அதெல்லாமே கேட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு அப்படின்றத அவ சொல்றா. அந்த பர்சன் பார்த்தா அங்க வந்துட்டு கிளாஸ்ல வந்து தண்ணியில ஏதோ வந்து மெடிசனை கலந்து வச்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ உங்க பாட்டியை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க பாட்டிக்கு அவளை அங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. ஃபைனலா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதை நினைச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குமா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பாட்டி இவர் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனுஷன், அதனால தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, கண்ணு தெரியாம கூட. அங்கிள் ரொம்ப நல்லவருன்னு சொன்னதும் பாட்டிக்கு அவனங்க பார்த்துட்டு எந்த விதத்தில் இவன் அங்கிள் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கேருந்து போனதுமே அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசிட்டு அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. நீ வந்து என்னோட வந்து ஒரே ஆசை பொண்ணு இல்லையாம்மா அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு நான் உனக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடை வந்துட்டு வம்பு பண்ணி ஊட்ட பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட மாட்டான். ஆனால் அந்த டயத்தில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் ஃபோன் எடுத்து ஹீரோட்ட கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏன்ட்ட வேலையை காமிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவளை வந்து மயக்கமே ஆக்கி அந்த அவளோட வீட்டுக்கு கொண்டு போய் அவளை அங்கே வீட்டுட்டு இதுக்கப்புறம் இவ உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அந்த பர்சனுமே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்து போஸ்ட் பண்ணி தப்பாக நடக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அங்கே பாட்டில் வச்சு அவன் தலையில் அடிச்சு விட்றாங்க. ஹீரோவுமே கரெக்டான டயத்தில் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அந்த சண்டையில் வந்துட்டு அவளுக்கு கண்ணுக்கு பட்ட மேலே வந்துட்டு சில அடிகள் பட்டிருக்கு. ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பயந்துட்டேவும் இப்படிலாம் நடந்திருக்கு, எனக்கு ஏதாச்சும் சர்ஜரி வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிருமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சொல்கிறான். பிறகு சர்ஜரி பண்ணி அங்கே வந்துட்டு வெளியவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கண்ணில் வந்துட்டு அங்கே கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கும் போது நம்ம ஹீரோயின் நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு கண் பார்வை கிடச்சிருச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறா. நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு கண்ணு தெரிஞ்சவனை என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு போய் என்னோட படிப்பு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும், நான் வந்துட்டு நானே வந்து ஸ்டாண்டாக நிற்கிற லெவலுக்கு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறா. உங்களுக்குமே நான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நர்ஸுமே வந்துட்டு அங்கே கட்டை கலட்டுறதுக்காக வர்றாங்க. ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு கண்ணு தெரிய போகுது அப்படின்றா சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக வந்துட்டு கைஸை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கையை பார்க்குறா, லைட்டாக தான் தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ சைடில் திரும்பி பார்த்தாலும் உருவமே சரியாக தெரிய மாட்டுது. என்னாச்சு எனக்கு வந்துட்டு ஏன் இப்படிலாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோட்ட என்னாச்சுன்னு கேட்டதுமே இப்போ தானே ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, லைட்டாக தான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹீரோயின் எனக்கு சரியாக வந்துட்டு தெரியலை, ஆனால் வந்துட்டு எனக்கு தெரியிற விஷயங்களை வச்சு எனக்கு புரியுது, உங்கள் வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ ஜீனான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி வர்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் கீழே தாம்மா இருக்கேன், நீ வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கால் பண்ணி சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு பண்ணுவேன், நான் இந்த வீட்டோட மெய்டு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ என்ன ஆன்ட்டினே கூப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு அவளுக்கு கீழே ஒரு ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு உங்கள் பாட்டி ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரே ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் இவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாட்டிட்டு அங்கே வீடியோ கால் போட்டு பேசுகிறாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு எப்படி தனித்தனி ரூமில் இருப்பீங்க, ஒரே ரூமில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே பிடிக்கலனாலும் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. பிறகு நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோவில் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ இவர் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் வந்து ட்ராப் பண்ணிடுவார், எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கிள் வாங் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அவர் மேடம்னு சொல்லிட்டு கூப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவள் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கா, நீங்கள் மேடம்லாம் கூப்பிட வேணாம், சும்மா வந்துட்டு அவளோட நேமை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணுவேன், நான் வந்துட்டு உங்களை வேணால் உள்ளே கூட்டிகிட்டு போய் விடவான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுமே இல்லை என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கே தேங்க்யூ அங்கிள் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு யூகின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அதை எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இன்றைக்கி இவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அவங்க ஃப்ரெண்டு உனக்கு வந்துட்டு எல்லா நோட்ஸுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ வந்துட்டு அதை கேட்டுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி பண்ணலான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவளோட நேம் வந்து ஏன். அப்போ ஃபோன் சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான், நானுமே உனக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ். அப்போ அங்கே வந்துட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டதுமே அங்கே இருக்க எல்லா பர்சன்ஸுமே அதை எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு இவள் வந்துட்டு எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கா, கண்ணு
கண்ணு தெரியாமல் கூட வந்துட்டு ஒரு வயசான கிழவனை செடியூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே டீச்சர் உள்ளே வந்ததுமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவ வந்து அம்மா ஆல்ரெடி இவளோட அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமே இங்கே வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இப்போ வந்துட்டு இதெல்லாமே பெரிய பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற இடம், இவ வந்துட்டு இப்படி அசிங்கமான வேலை பண்ணுறா, ஏதோ ஒரு கிழமையும் கூட போய் வந்துட்டு இவ ஒன்றா சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசினதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு தப்பான விஷயம், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஜீனான்றவங்க பேசினதை வீடியோ ஃபோனில் காமிக்கிறா. என்னோட ஹஸ்பண்டே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை வந்து திரும்ப பிக்கப் பண்ணிக்கிடுவாருமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு இவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அட்மிஷனை பற்றி எங்கள் அம்மா கேன்சல் பண்ணது என்னமோ உண்மைதான், அதுக்கப்புறம் நானாகவே வந்துட்டு திரும்ப வந்து அட்மிஷன் போட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து வேலை பார்த்து என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொன்னதும் இப்போ அவள் வந்துட்டு அவள் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவளை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டீச்சருமே கோவப்படுறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுமே வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க, தெரியாமல் பேசிட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ பிறகு பார்த்தா அந்த யூகிட்ட அந்த லூசி வந்து மீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் வந்துட்டு சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த யூகி அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹீரோயினை தொந்தரவு பண்ணதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போகும்போது தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனால் அப்போ அங்கே நம்ம பூ வந்து அடிச்சுட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்டு அதெல்லாமே பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குப்பா, ஃபோனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான், 2 பேரோட பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் ஆனால் அவன் மேலே வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். நைட் போல் அவன் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஹக் பண்ணிட்டு உட்காந்ததுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து தண்ணி வேணா எடுத்துகிட்டு வரேன்னு அவள் சொல்லிட்டாங்க. தண்ணி எடுக்க போனால் ஹீரோ வேமா அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க விடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் போதையில் என்ன பண்ணுறானே தெரியல. ஆனால் கோவப்பட்ட வந்து பிடிச்சி கடிச்சு வச்சதுமே அவனுக்கு சுயநலம் வந்துடுது. நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், தெரியாமல் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ண வயசு தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதும் ஹீரோயினுக்கான ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு வேமா அவள் விழுந்தடிச்சு அங்கே உள்ளே ஓடி போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வாழ்றான். பட் அவனுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக இருக்குது, இப்படிலாம் போய் பண்ணிட்டோமேனு. நம்ம ஹீரோயின் அவன் இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போனதுமே நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடு அப்படின்றத அவன் சொல்லிட்டு சாரி கேட்குறான். நேற்று நைட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே பிறகு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் போதையில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை கிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நம்மக்கிட்ட தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன் சாரின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லி கேட்டதும் அந்த பர்சன் ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிருக்காருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, அவர் வந்துட்டு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே வாங்க சொல்கிறாரு. இப்படி பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகுறப்ப லூசியாவுமே அங்கே தான் இருந்திருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள், அந்த பொண்ணு நினச்சிருந்தா காப்பீத்து இருக்கலாமே அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு நீ அந்த இடத்துல இருந்திருக்க, நீ நினச்சா அவங்கள காப்பாற்றிருக்கலாம், என்ன விஷயம், நீ என்ன அங்கே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் காப்பாற்றுறதுக்காக தான் போனேன், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிவிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே அங்கே வந்துட்டு நீ கவலைப்படாத உள்ளே போமான்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் வந்துட்டு இவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அவள் கொஞ்சம் சேட்டைக்காரி தான், ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க தொலைஞ்சு போன அந்த பொண்ணை பற்றி கவலைப்பட்டதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோட்ட ஃபூ கால் பண்ணுறான். கடைசியில் பார்த்தா ஃபூ வந்துட்டு இவங்க சொந்தக்கார பையன் தான் போல். பிரதர் எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படி வந்துட்டு தன்னோட லவ்வை வந்து சொல்கிறது, அவளை எப்படி வந்துட்டு என் பக்கத்தில் இழுக்கிறதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அப்படின்னா அந்த பொண்ணை ஏதாச்சும் ஆபத்தில் போய் காப்பாற்றுன்னு சொன்னதும் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நீ தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஃபூ போயிட்டு இன்றைக்கி 2 பேருமே வெளியே வந்துட்டு போய் சுற்றி பார்க்கலாமா வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் வரல அப்படின்றத அவள் சொல்லிட்டு போனதும் ஃபூக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ தான் அங்கே வந்திருக்கான். அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் அடித்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கிள் நீங்களாம் என்னை கூப்பிட வந்திருக்கீங்க, எல்லாருமே பேரண்ட்ஸ் கூப்பிட வருவாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறா. அப்போ அங்கே கேக் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த கேக் வந்துட்டு எனக்காக நீங்களாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இவன் என்ன நம்மளை பேரண்ட்ஸ் மாதிரி பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்குது, ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க, உனக்கு வேணா நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாக
ஆகுது. பிறகு அந்த லூசியா அவங்க அம்மாட்ட போய் எங்கள் கார்டை கொடுத்து உங்கள் பொண்ணு வந்துட்டு அங்கே ஸ்கூல்லேருந்து விரட்டி விடணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணால் உங்களுக்கு இன்னுமே நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் உடனே அந்த லேடியுமே காசை வாங்கிக்கிட்டு, நீ வந்து இந்த ஸ்கூல்லலாம் படிக்கக்கூடாது, நீ வந்து உடனே வந்து வேலைக்கு போகணும், வா என் கூட, உங்கள் பிரதருக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சேக்கா. அப்போ அங்கே டீச்சருமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் விடுங்கன்னு சொல்கிறப்ப தேவையில்லாமல் இந்த லேடி பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அம்மாவை இருக்கவே லாக்கி கிடையாது, அந்த பொண்ணை வந்துட்டு காசுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, உன்னை பற்றின எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, நான் இப்போ வந்துட்டு போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோமே உன்னை உள்ளதுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அங்கே அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அப்போ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கோமே, எதுக்காக நீ கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கன்னு சொன்னதும் என்னோடய அம்மா வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, உங்களுக்கு நான் நிறைய வந்துட்டு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துகிறேன், பேசாமல் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க, நான் என்ன சொன்னேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டது என்னமோ உன்னோட வந்துட்டு முடிவாக இருக்கலாம், ஆனால் டைவர்ஸ் வந்துட்டு என்னோட முடிவாக தான் இருக்கும், நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக போகிறப்ப அங்கே ஒரு லேடி வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடா. பிறகு இந்த யூகே பார்த்தாங்க அந்த லூசியாட்ட கால் பண்ணி பிளாம் எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க பிரதர் வந்துட்டுருக்காருன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே வேகமாக வந்துட்டு பிரதர் நீங்கள் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். எனக்கு இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போய் மீட் பண்ணிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டர் வந்துட்டு எதுவுமே பண்ணலை உங்கள் பாட்டிக்கு எதிராக, அவள் அன்னைக்கு இருந்திருக்கலாம், அவள் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் அதை பற்றி நான் விசாரிச்சிட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது நான் வந்து இவளோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் யாரும் வந்துட்டு ஏதாச்சும் ரூமர்ஸை கிளப்பிட்டுருக்காதீங்க, கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இருக்க கான்ட்ராக்ட்டுமே க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு போனதும் அவங்க பிரதர் உன் காது கொடுத்து நீ கேட்டேயா, அவன் வந்துட்டு எந்த உறவுமே வைக்க விரும்பலை, ஸோ வந்துட்டு ஒழுங்காருன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு இப்படி வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பையன் அவங்ககிட்ட கேட்டதுமே அவள் சரியான வந்துட்டு தில்லாலங்கடியாக இருக்கா, ஏதோ ஒரு ஆள் வேறு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லூசியா கால் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வேலையை முடிச்சிருவேன்னு சொன்னதும் உங்களுக்கு நான் 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இந்த உலகத்திலே அவள் இல்லாமல் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னதுமே இந்த லேடியுமே அதை கேட்டுட்டு எப்படியாச்சும் வந்துட்டு அவளை ஐஸ் வச்சு பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோ போய் மீட் பண்ணிவிட்டு அங்கிள் நீங்கள் எப்போ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு டைவர்ஸ்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஏன் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய அசிங்கம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்ற சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா உடனே சிக்கன் சூப்பெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் உன்னோட அம்மா இல்லம்மா நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பிரதரும் அவங்களுமே பேசினாலுமே ஹீரோயின் உங்ககிட்ட எந்த உறவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது உங்கள் அம்மாவும் பிரதரும் பாசமாக பேசுகிறாங்க, ஏன் நீ கண்டுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க காசுக்காக என்னை விற்க பார்த்தவங்க நான் எப்படி போய் இதை மறக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இவன் என்ன வந்துட்டு ஓவராக பண்ணிட்டுருக்கா, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட போய் இப்படி அவங்க 2 பேரும் என்னை மீட் பண்ண வந்துட்டு சிக்கன் சூப்லாம் கொடுக்க வந்தாங்க, ஆனால் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்துட்டு போக சொல்லி விரட்டி விட்டேன்னு சொன்னதும் நீ நல்ல வேலை பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் தப்பு இல்லையா, அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா, நான் வந்துட்டு அவங்ககிட்ட இவ்வளோ ஹார்ஸாக வந்து நடந்துருக்கலாமான்னு சொன்னதும் அவங்க அம்மாவாக இருந்தால் உன்னை போய் காசுக்கு வந்துட்டு விற்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்களா, எனக்கே என்னமோ வந்துட்டு டவுட்டாக இருக்குது, உண்மையிலே வந்துட்டு உன்னை பெற்றவங்க அவங்க தானே அப்படின்ற சொல்லிட்டு இவன் வேறு அவன் மனசில் வந்துட்டு அங்கே சந்தேகத்தை வந்துட்டு ஏற்படுத்திடுறான். சரி நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க பிரதர் எப்படியாச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வர்றான். நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி இழுத்ததுமே நீங்கள் யார் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உன்னோட பிரதர் தான், உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போனால் எனக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வேங் வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு, திருட்டு பயலே உனக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்குடான்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரையுமே வந்துட்டு இருக்கும்போது வேங் சொல்லியிருக்காரு உங்கள் பிரதர் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராமான்னு சொல்லிட்டு அவன் ஏதாச்சும் ஃப்ராடு வேலை பண்ணுவான் அங்கிள், நீங்கள் எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கா, ஒழுங்காக உண்மையை சொல்லி இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க. காசு வந்துட்டு இந்த ஸ்கூல்லேருந்து தான் அனுப்பி விட்ருக்காங்க, பட் யார் அனுப்பி விட்ருக்காங்கன்றது தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு, யார் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்கிறான். ஆனால் ஸ்கூலில் நான் யார்ட்டையுமே எந்த பிரச்சனையுமே பண்ணதில்லை, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துட்டு அவங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து பேசினதும் நீ இதை பற்றி கவலையெல்லாம் படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ கிளாஸ் எதுவுமே இல்லைப்பா, என்ன பண்ணுறது, போர் அடிக்குதுன்னு சொல்கிறப்ப ஏன்னு சொல்கிறா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவோட வீட்டுக்கு நான் போக போகிறேன், வா நான் உன்னையுமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே மாஸ்க் தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கா. அது பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் வீடு போல். அப்போ அங்கே அந்த லூசியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை மாஸ்க் போட்டு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவங்க பிரதர் ஃபேஸை நேரடியாக பார்த்துட்டா ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. நல்லவ மாதிரி ரொம்ப ஓவராங்க ஆக்டிங் பண்ணிட்டு நடிச்சிட்டு இருக்கா. அவங்க பிரதர் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் உடனே அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ரொம்ப தங்க மாதிரி அங்கே பேசுகிறா. வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாஷ்ரூம்க்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த மாஸ்க் வந்துட்டு கீழே விழுந்துடுது. ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்துட்டு மாஸ்க்லாம் போக முடியாது, எனக்கு ஒரு மாஸ்க் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடனே அவள் சொல்கிறா, என்கிட்ட மாஸ்க் இல்லையே, ஆனால் இந்த கேப் இருக்குது நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொன்னதும் இல்லை எனக்கு இது வேணான்னு அங்கே சொல்லிட்டேக்கா. உடனே வந்துட்டு இல்லை இதை நான் உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறா. அங்கே போய் உட்காந்ததுமே அப்போ அங்கே தண்ணி கொண்டு வந்து மெய்டு வந்து கிளாஸில் ஊற்றும் போது தவறுதல் அங்கே மேலே பட்டதும் அங்கே வந்துட்டு அவங்க பிரதர் வேகமாக எந்திரிச்சு வரான். ஸோ வந்துட்டு ஃபேஸ் எதுவும் பார்த்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு ஃபேஸ் இந்த பக்கம் பிடிச்சி அங்கே வந்துட்டு கையை வேறு டைட்டாக பிடிச்சிக்கிறா. நீங்கள் அந்த பக்கம் திரும்புங்க, அவங்க ட்ரெஸ் பூராமே வந்துட்டு நல்லா நனைஞ்சு போயிடுச்சு, நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னதும் சரி ஓகே வாங்க நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்கு ட்ரெஸ்ஸையுமே மாற்றி விட்டுட்ருக்கா. அவளுக்கு ஆனால் வயிறு எரிஞ்சிட்டுக்கு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, என்னோட பிரதர்ட்டேருந்து நீங்கள் விலகி இருங்க, அவனை வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க செடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அது பிடிக்காதுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப இவ ரொம்ப டைட்டாக கையை பிடிச்சதுமே ஹீரோயின் எதுக்காக அப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, நான் வேற ஒரு பர்சனை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இந்த லூசியாவுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. எல்லாமே வந்துட்டு என் கையை விட்டு போயிடும் போலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு வந்த பிறகு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லூசியா என்னமோ அவங்க பிரதர் நான் செடியூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரிஜினலாக பிரதர் சிஸ்டர் இல்லைப்பா, ஒருவேளை வந்துட்டு அவளுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்கும் என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டில் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கையை பிடிச்சி பார்த்துட்டு என்ன இப்படி காயமாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பிரதர் ஏதோ நான் செடியூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் பிரதர் என்ன நீ போய் செடியூஸ் பண்ண போகிற, அவள் என்ன வேணுக்குன்னு பண்ண மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் எனக்கு என்னன்னு தோணலை, அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே வந்து கூட பிறந்தவங்க இல்லை, ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ க்ரஷ் இருக்கும் போல் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. லூசியாவை பார்த்தா அவங்க பிரதர் என்னோட செயின் வந்துட்டு உள்ளே இருந்துச்சு, நான் வேறு யாருமே கூட்டிகிட்டு வரல, அந்த பொண்ணை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவள் தான் வந்துட்டு ஏதோ எடுத்துட்டா போல அப்படின்ற சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோ அவளை வந்துட்டு அப்படியே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் அங்கே வயிற்றுல வந்துட்டு நல்லா சவுண்டாக கேட்க ஆரம்பிச்சிருது, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அங்கிள் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகேவா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவன் ஹோட்டலுக்குமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நீ வெயிட் பண்ணிடுச்சு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது வெளியே பார்த்தா அங்கே அந்த லூசியாவும் அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே அங்கே வந்து வெயிட்டர் கூட சண்டை போடுறாங்க. இந்த ரூமை நாங்கள் தானே புக் பண்ணியிருந்தோம், நீங்கள் எப்படி வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மேடம் மன்னிச்சிருங்க நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க பெரிய விஐபி அவங்களுக்கு வந்து கொடுக்கலன்னா அவங்க வந்துட்டு கோவப்பட்டுருவாங்க, அதனால தான் சொல்லும்போது அந்த சேலை தான் நம்ம ஹீரோ வர்றான். அப்போ அந்த லியா அங்கே அவனை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதுமே ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு போனதும் அப்போ அந்த லூசியா நீ வந்துட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்கிறது வேஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் பொண்ணுங்க விஷயத்தில் இப்படி தான் சொன்னதும் ஏன் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதோ அப்படின்ற செட் அவ கேட்குறா. நீயுமே வந்து அவனை லைக் பண்ணிட்டு தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறா. நம்ம ஹீரோயின் கூட அவன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யார் இவ அப்படின்ற சொன்னதும் இவ யாருனே தெரியலப்பா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா போலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அப்போ அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போக்கு எடுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை குத்தி கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே வெயிட்டர் வரவுமே இவ பேசாமல் இந்த சைடில் கிளம்பி போனதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது இவளுக்கு. இவளாம் என்ன வந்து பொம்பளை போய் வந்துட்டு போட்டு தள்ள வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கிள் நீங்கள் என் கூட சேர்ந்து டியூஸ்டே வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை எனக்கு வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிடுறா. அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்துட்டு அங்கே அந்த ஈவெண்ட்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அதை லூசி அங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்குது அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும்
சொன்னதும் ஏன் எங்கன்னு சொன்னதுமே உன்னோட பிரதர் தாங்க வந்திருந்தாரு, ஸோ மீட் பண்ண போயிருக்காருன்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாச்சும் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதருக்கு கால் பண்ணி முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவ ரொம்ப ஜெலஸாகி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவளுக்கு பயமாயிடுச்சுக்கு, இவ ஃபேஸை பார்த்து எதுவும் கண்டுபிடிச்சிருவானு என்னமோன்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு எதுவுமே தெரியல. நான் உண்மை இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அவளுக்கு நான் ஹெவியாக மேக்கப் போட்டு விட்டது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்துடுறான். அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு இவளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. பிரதர் ஏன்ட்ட அந்த பொண்ணு வந்துட்டு யார், அவளோட நேம் என்ன, அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி விசாரித்ததுமே இவளுக்கு தூரமாக இருந்தால் அதெல்லாமே பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி பண்ணினேன், அப்படி இருந்துமே நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற சட்டி யார்ட்டையும் அங்கே கால் பண்ணிட்டுருக்கா. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட அவள் கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே நான் தான் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தனே, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம பிரதருமே வந்துட்டு ஹீரோயின்ட்ட அவளை பற்றி இங்கே விசாரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த அவார்டை கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. உண்மையிலே வந்துட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற சிறப்பா, அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அது வேணாம் அப்படின்ட்டு சொன்னதுமே அவள் வந்துட்டு போர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறா. சரி ஓகே கொஞ்சமாக தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணால் நம்ம ஹீரோயின் அளவுக்கு அதிகமாக அங்கே தண்ணியை போட்டுட்டு அவளுக்கு அங்கே போதை ஏறி போயிட்டு அவன் பார்த்து நாங்கள் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டேக்கா. நீங்கள் வந்துட்டு எப்பயுமே என்னை விட்டுக்கூடாது அப்படின்ற சைட் அவள் புலம்பிட்டேக்கா. நான் ஏன் உன்னை விட போகிறேன், நீயே வந்துட்டு அந்த வார்த்தையை சொன்னாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் படுக்க வைக்க ட்ரை பண்ணுறான். பட் வந்துட்டு அவள் இன்னுமே வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறா. நீங்கள் எந்திரிக்கும் போது நைட்டு பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு என்னை பற்றி அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகும்போது நம்ம சாரி ஏற கேட்குறா, தெரியாமல் பண்ணிட்டேனே, இதில் என்ன இருக்குது, நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுக்கல அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் கொடுங்க, உங்களோட தலைவலியெல்லாம் குறையும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. பிறகு அவங்க அம்மாவை பார்த்தா கோவப்பட்டவங்க கத்திட்டுருக்காங்க, நீ வேலைக்கு போகாமல் நீ வந்துட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு கிழவனை பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்ட நல்ல பணக்காரியாக வாழ்ந்துட்டுருக்க, உங்கள் அப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதுமே நீமே இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் நீ கேட்குற மாதிரி நான் டைவர்ஸ் கொடுக்க முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் நாங்கள் வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணவுமே நீ எதை பற்றியும் வந்து மைண்ட் பண்ணக்கூடாது, நான் எப்பயுமே வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு கையில் ப்ரேஸ்லெட் போட்டதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவள் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணான்னு சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லாத, இது வந்துட்டு என்னோட பாட்டி அவங்க மருமகளுக்காக வச்சுருந்தது, இது உனக்கு தான் சொல்லிட்டு அங்கே கொடுக்குறான். பிறகு வந்து ஸ்கூலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த யூகி நான் வந்துட்டு நீ உண்மையிலே வந்து ஒரு பியூரான பொண்ணு நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப ஒரு கேரக்டர்லெஸ், நீ வந்துட்டு கிழமையும் கூட பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறான். பெற்றவங்களை விட்டுட்டு இப்படி வந்து காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தினதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்டுமே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டாக வந்துட்டு அங்கே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க பிரதர். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வந்துட்டு காசுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறான். ஹீரோயின் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னதும் உனக்கு என்ன அவ்வளோ அவசரம், ஃபஸ்ட்டு நான் எங்களை நிம்மதியாக சாப்பிட விடு, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டுட்டுங்க, நான் இப்போ வாஷ்ரூம் வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா பில்லு விழுந்துருது. நம்ம ஹீரோயின் ஆள் வரவே இல்லை, இப்படியே மாட்டை விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டா போல். ஸோ இவங்களுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இப்போ காசை கொடுக்காம வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டுருக்காங்க. பிறகு அந்த லூசியாவை வந்து அங்கே அந்த யூகி மீட் பண்ணுறான். கண்டிப்பாக அவளுக்கு வந்து சரியான பாடத்தை நீ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு வீடியோஸ்லாம் அவள் எடுக்க சொல்லிடுறா. ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இவனுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு போட்டு பயங்கரமாக வந்துட்டு ஹீரோயினை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அங்கே வந்துட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வேலையெல்லாம் நடந்திருக்கு, ஸோ வந்துட்டு அந்த டிலேட் பண்ணிடுங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே, இதை பண்ணவே வந்துட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடாது, பேங்க்ராப் பண்ணி விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லூசியாவை மீட் பண்ணி உன் மேலே இருக்க லவ்னால தான் நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்டேன், ப்ளீஸ் நீ எனக்காக வந்துட்டு காசு கொடு, எனக்கு வந்து இப்போ நீ தான் ஹெல்ப் பண்ணணும், என்னை போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்தி அங்கே வந்து பூலில் அவள் தள்ளி விட்டுறா. என்கிட்ட வேலையை காமிக்கிற அப்படின்றத சொல்லி
ஆயிடுச்சேக்கா. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் எங்கே போகிறேன்னு கேட்டதுமே நான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன்னு சொன்னதும் வா நானுமே அங்கே தான் போகிறேன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ வெயிட் பண்ணி நான் செக்அப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஃபோன் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறான். வாங்க வேங் வந்துட்டு இப்படி மேடம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றாங்க பாஸ், என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதும் நானே போய் அவளை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன், இல்லைனா தேவையில்லாத வந்துட்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற சைட்டு அவன் வந்து கூப்பிட்றதுக்காக கிளம்புறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டேக்கா. ஏன்னா அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிடும் கூடி சீக்கிரம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்போ அந்த லூசியாவும் லியாவும் அவங்க வர்றாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதுமே நான் இப்படி வந்துட்டு செக்கப்புக்காக வந்தேன்னு சொல்கிறா. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அந்த லியா நான் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டதுமே என்னோட ஹஸ்பண்டா எங்களுக்கு மேரேஜ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு பட் வந்துட்டு மேரேஜ் நின்று போயிடுச்சுன்னு சொன்னதும் ஏன்னு சொல்லி கேட்குறா. அவங்க பாட்டி வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்து போக பார்த்தாங்களாம். அப்போ ஒரு பொண்ணு காப்பாற்றி அவளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சான். ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்டை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துடுது. அவள் இதெல்லாம் நினச்சிட்டே போகும்போது அவளுக்கு நெஞ்செல்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஃபூ வந்து என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்குறான். ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு விழுக போயிடுறான். அவன் பிடிச்சிட்டதுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேக்கா. அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிருது. என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து சுற்றுறாளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுமே இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு இன்னும் 1 வீக்கில் கண்ணு தெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தது தான் ஞாபகம் வந்து அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு வயசானவன் நினச்சிட்டு நீ வந்து என்ன வேணான்னு செட்டு விட்டுட்டு போகலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படின்ற செட்டு கேட்டதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அவள் வேமா அவளை பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸ் ஆகி இழுத்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும், நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நாளைக்கே நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா டைவர்ஸ் வாங்குறதுக்காக. ஹீரோவுமே அங்கே வந்ததுமே பார்த்தாங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, நாளைக்கு தான் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது டைமுக்கு நாளைக்காச்சும் வரலான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவோட மைண்டில் டைவர்ஸ் வந்துட்டு கொடுக்குற ஐடியாவே கிடையாது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே ஃபூ வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இத்தனை நாளாக என்னோட சிஸ்டர் இல்லாக்கு பின்னாடியே நான் சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது அவனுக்கு. என்னோட பிரதருக்கு வந்து டவுட் ஆகிடுது, தங்கச்சின்னு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அங்கே யானையுமே அவளோட டிஎன்ஏ எப்படியாச்சும் எடுக்கணும், நீ வந்துட்டு அவளோட ஹேரை ஒன்று எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். எப்படியாச்சும் வந்துட்டு அவள் தான் தங்கச்சின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு சுற்றிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி ஹீரோக்கு வந்து ட்ரக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வேமா அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறா. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் டக்குன்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அவளுமே நம்மளோட ஹஸ்பண்ட் தானே, ஹெல்ப் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லி அங்கே பார்க்குறா. பட் அங்கே நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப தப்பு, கண்ணு தெரியாமல் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து தூங்க வச்சுட்டு இவனுமே படுத்துடுறான். எங்கள் டிஎன்ஏமே வந்துட்டு ரிப்போர்ட் வந்துடுது. அவன் ரொம்பவே ஹாப்பிட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு மேட்ச் ஆகலை. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த லூசி அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த பொசிஷனை நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி வந்து டாக்டர்கிட்ட காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா போல். ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அந்த லியா தேவையில்லாமல் பேசி அங்கே சண்டைக்கு வந்துடுறா. ஆனால் ஹீரோ மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவளேருந்து விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இவ பேச்சை நம்பிட்டா நீ வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்ட, இவ போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கா, இவ ப்ரெக்னென்ட் இல்லை ஒன்றும் கிடையாது, இவ வந்துட்டு அவள் லவ் பண்ணுறான்னு சொல்கிறதுக்காக நான் லவ் பண்ண முடியுமா, நீ வந்துட்டு புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டமேன்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்தா அவங்க தம்பியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு லைவாக போட்டுட்ருக்காங்க. என்னோட பொண்ணு வந்துட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்தி எங்களை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா, பணக்காரவங்களை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு கேள்விப்பட்டு உடனே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறா. பார்த்தா அங்கேயுமே வந்துட்டு காலை பிடிச்சி அங்கே கெஞ்சி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரிஜினல் அம்மா அவளை அங்கே பார்த்துட்டு உனக்கு என்ன இவளை பார்த்தா வந்து உன் சிஸ்டர் மாதிரி தெரியலையா, இவ தான் என்னோட பொண்ணுன்னு சொன்னதுமே அம்மா நாங்கள் டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம் மேட்ச் ஆகலமான்னு சொன்னதும் அது கண்டிப்பாக சாத்தியமே இருக்காது, என் குழந்தை எனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது அப்போ ஏன் வந்துடுறான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருந்துச்சு, நான் திரும்ப வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்ததில்ல, அது வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்குன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்க வேகமாக கிளம்புறாங்க. இந்த
லேடியை பார்த்தா பெரிய அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உங்கள் பையனுக்கு ஓசியில் உட்காந்து திங்க வைக்கணுன்றதுக்காக என்ன வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு பயங்கரமாக அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவளோட ஒரிஜினல் அம்மா அங்கே வந்துட்டு நீ என்னோட பொண்ணுமா, நான் தான் உன்னோட பயாலஜிக்கல் மதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே இந்த லேடி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, சண்டை இழுக்கிறாங்க. நீ வந்துட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே கொடுத்து தான் ஆகணும், நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை கஷ்டப்படுத்தி வளர்த்துருப்போம்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து போலீஸ்மே இந்த லேடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, வந்துட்டு அடித்து உள்ளத்துக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவின் பையனையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ காணாமல் போனதுலேருந்து நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருப்போம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேம்மா, அவர் வந்துட்டு ஒரு அங்கிள் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவர் ஏழையும் கூடன்னு சொல்கிறா. இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படி போய் வசமாக போய் யார்கிட்ட போய் மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படிச்சு இருக்காங்க. அப்போ அந்த லூசியா கதெல்லாமே பார்த்துட்டு வயிறு எரியுது. இவ்வளோ பிளான் பண்ணியுமே நீ இது குடும்பத்துக்குள்ள வந்துட்டியா, நான் உன்னை அடித்து விரட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அங்கிள் நான் வந்துட்டு இப்போ என்னோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நானுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாயிருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ ஹாப்பியாக இருந்தால் அது எனக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எனக்கு என்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. பார்த்தாங்க வந்துட்டு நம்ம ஹீரோங்க வந்து நிற்கவுமே இவங்களுக்கு பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. என்ன கிளவேன்னு சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு கண்ணு தெரியாத வாசி நான் வந்துட்டு ஒரு ஏழாக வாழ்ந்து வயசான கிழவன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கான ரொம்ப ஹாப்பியாகிடுது. இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு வயசு இல்லைம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு பெரிய நல்ல லைஃப் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த சைடில் போகும்போது அந்த சூழ்ச்சியை அடித்து கீழே தள்ளி விட்டா. அப்போ அவளுக்கு அங்கே வந்துட்டு முழிப்பு வரும்போது அவங்க அம்மா தான் பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு என்னம்மா கண்ணு தெரியுதா, நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறப்ப நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் தான் உன்னோட அங்கிள் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்னது என்னோட அங்கிளா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளவேன்ல சொன்னாங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்து சும்மா வந்து உன்கிட்ட போய் சொன்னேன், நீ அதை நம்பிட்டே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிருது. அதை எப்படி நீங்கள் வந்து என்கிட்ட ஏமாத்துவீங்க, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க பிரதரும் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து அந்த லூசியாக தான் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்கிறப்ப இந்த பொசிஷன் எல்லாமே எனக்கு தான் வேணும், இந்த குடும்பத்தோட வாரிசாக நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு பாசம் காட்டி வளர்த்துருப்பேன், அதுக்காக நீ அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஏன் இப்படி பண்ண, நான் வந்து அவள் வந்து உன்னை வேணான்னு விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. நான் வந்துட்டு ஒரு ஓனாயை போய் வீட்டில் வளர்த்துருக்கேனா, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் நான் கண்டிப்பாக அவளை கொல்ல மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போகிறா. பட் அவங்க பிரதர் நீ இப்படி பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்போ எல்லா ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நீ நான் பண்ணதையுமே மன்னிச்சிடு, நான் சும்மா விளையாட்டுக்காக போய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் இந்த மாதிரி பொய்யெல்லாம் நீங்கள் திரும்ப என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை மன்னிக்க மாட்டேன்னு அவ சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.